நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பேன் கேக் ரெசிபியோட வந்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்ல ஸ்கூல் விட்டு வந்தோனே நம்ம ரொம்பவே சிம்பிளா, அதே சமயம் வெரைட்டியா, டேஸ்டியா செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்காக 2 முட்டைய இப்போ உடைச்சு சேர்த்துக்கிறேன். நீங்க மைதா மாவு சேர்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். 2 முட்டையையும் இப்ப நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே மாவ சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாரி விஸ்க் வச்சு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் கூட தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துக்கங்க. நல்ல கரண்டியில இந்த பதம் வர மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியாவே இருக்கட்டும். அடுப்புல இரும்பு கடாய் வச்சாச்சு. பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அனல் அதிகமானதுனால பட்டர் கருப்பு கலர்ல தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான். அப்படியே ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதா கொஞ்சம் திக்கான சைஸ்ல சேர்த்துறலாம். மேல பட்டர வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் 2 பக்கமும் போட்டு திருப்பி எடுத்தோம்னா, நம்மளுடைய சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடும். இப்போ பேன் கேக் மேல கொஞ்சமா பட்டர் வச்சு, அதுக்கு மேல அப்படியே அந்த தேனை நம்ம அப்படியே மலைச்சாரல் மாதிரி மெதுவா தூவி விட்டு குழந்தைங்களுக்கு குடுத்தோம்னா, ரொம்பவே சாப்பிடுறதுக்கு யம்மியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.